பொன்சாதி கையே ஒரு பாடம். ஒரு கிராமத்தில் பாவை என்ற பெண் வாழ்ந்தாள். அவளுடைய வாழ்க்கை எப்போதும் விருப்பத்திற்கு கிடைக்கவில்லை. அவளுக்கு வேலை செய்வதில் எந்த சந்தோஷமும் இல்லை. எப்போது பார்த்தாலும் ஏதாவது புதியதே கிடைக்க வேண்டும் என்று நினைத்தாள். ஒரு நாள் பாவை பக்கத்து வீடு நோக்கிச் சென்றாள். அங்கு அவள் அடுத்த வீட்டு பெரியம்மா வீட்டில் நெய்யும் சோறும் எப்படி சமைக்கின்றார்கள் என்று கவனமாக பார்த்தாள். அந்த சோறு எல்லாம் மிக கசப்பு இல்லாமல் நெய்யும் அழகாக பரப்பப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் அவள் நினைத்தாள், ஊரார் வீட்டு நெய்யே, என் பொன்சாதி கையே என்று, இதுவே எனக்கு வேண்டும் என்று மனதில் உறுதி செய்தாள். அவள் அந்த நாள் அந்த நெய் வாங்கி சமைத்து பார்த்தாள். ஆனால் அந்த நெய் மிகவும் அதிகமாக பயன்படுத்தியதால் சோறு எரிந்துவிட்டது. மழையில் வறண்ட நெய்யும் கூட குழப்பமாகி அவளின் முயற்சி தோல்வியடைந்தது. இந்த சம்பவத்தை பார்வையிட்டு பாவை அவளுடைய மிஸ்டேக் புரிந்து கொண்டாள். புறம் பார்ப்பதை விட என் பொன்சாதி கையேதான் எப்போதும் நன்றாக உதவும் என்ற உணர்வு அவளுக்கு வந்தது. அதை பிறகு கற்றுக்கொண்டு எதையும் தனியாக முயற்சி செய்து இன்பத்துடன் வாழ முடிந்தது. மோரல்: துன்பங்களை தாங்கி உங்களுடைய உழைப்பின் பலனில் இருப்பதுதான் எதிலும் சிறந்தது. முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.